டியர் என்சிசி கேடர்ஸ், நாம் இன்னைக்கு நேஷனல் இன்டகிரேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் உள்ள இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். நேஷனல் இன்டகிரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தேசிய ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இதில் ஃபஸ்ட் கொஸ்டின், டாஸ் இஸ் எ ஃபுல் ஃபார்ம் ஆஃப் கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கலாச்சார பரிமாற்றம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது என்ன அப்படின்னா நேஷனல் இன்டகிரேஷன் கேம்புக்கு பொருந்தும். அப்போ ஏதே கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், டாஸ் மீன்ஸ் ஃபீலிங் ஆஃப் டுகெதர்னஸ் அண்ட் யூனிட்டி அமாங் த பீப்புள் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு கேட்குறாங்க. டாஸ் என்பது உணர்வுகளால் ஒருங்கிணைத்து ஒற்றுமையை நாட்டு மக்களிடையே வளர்ப்பது எது அப்படின்னு கேட்குறாங்க. எது அப்படின்னா நேஷனல் இன்டகிரேஷன் அப்படிங்கிறது. அப்போ நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா பி தான் கரெக்டான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஹூ இஸ் நோன் அஸ் அயன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவோட இரும்பு மனிதர் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் படேல். அப்போ சீதே நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து நாலாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஹவு மெனி மேஜர் ரிலீஜன்ஸ் ஆர் தர்? இந்தியாவில் மேஜர் ரிலீஜன்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவில் உள்ள முக்கியமான மதங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை இருக்குது அப்படின்னா மொத்தம் 6 இருக்குது. அப்போ சீதே நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம். காந்தி ஸ்டார்டட் ஹிஸ் ஃபேமஸ் தண்டி மார்ச் இன் த இயர். காந்தி உலக புகழ்பெற்ற தண்டி யாத்திரை எப்போ எந்த வருஷம் தொடங்கினார் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த வருஷம் தொடங்கினார் அப்படின்னா 1930வது வருஷம் தொடங்கினார். ஏதே கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து ஆறாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம். த வேர்ட் பூஜா பிலாங்ஸ் டு டேஸ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது கேட்குறாங்க. பூஜா என்ற வார்த்தை எந்த மொழிக்கு சேர்ந்தது அப்படின்னு சொல்லி. எது அப்படின்னா திராவிட மொழிக்கு சேர்ந்தது. அப்போ பி நமக்கு கரெக்டான ஆன்சர். ஏழாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஹூ இஸ் த கரண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? தற்போதுள்ள இந்தியாவோட குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா திரௌபதி முர்மு அப்படிங்கிறவங்க பிரசிடென்ட்டு. இப்போ ஏதே கரெக்டான ஆன்சர். அடுத்து எட்டாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம். கௌதம புத்தா வாஸ் த சன் ஆஃப் கிங் அப்படின்னு கேட்குறாங்க. கௌதம புத்தர் எந்த அரசருடைய மகன்? சுத்தாதனா அப்படிங்கிறவரோட மகன். அப்போ ஏதே நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து 9வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். பொற்கோவில் கோல்டன் டெம்பிள் இஸ் லொக்கேட்டட் அப்படின்னு கேட்குறாங்க. கோல்டன் டெம்பிள் அப்படிங்கிறது பொற்கோயில். அது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது கேட்குறாங்க. எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா அமிர்தசரஸில் அமைஞ்சிருக்கு. இப்போ பி தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து 10வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். லார்ட் ஜெகநாத் டெம்பிள் இஸ் லொக்கேட்டட் அட் அப்படின்னு கேட்குறாங்க. லார்ட் ஜெகநாத்தோட கோயில் எங்கே அமைஞ்சிருக்கு? எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஒரிசாவில் அமைஞ்சிருக்கு, பூரி அப்படிங்கிற இடத்துல. இப்போ சி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். 14வது கொஸ்டின், டாஸ் இஸ் கால்ட் அஸ் கேட்வே ஆஃப் இந்தியா. இந்தியாவோட நுழைவாயில் அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. எது அப்படின்னா மும்பை. இப்போ சீதே நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து 12வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். காஜிரங்கா வைல்டு லைஃப் சாங்சுரி இஸ் லொக்கேட்டட் அப்படின்னு கேட்குறாங்க. காஜிரங்கா வனவிலங்கு சரணாலயம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. இப்போ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா பி தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து 13வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். நேஷனல் ஃப்ளவர் ஆஃப் இந்தியா ஈஸ் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா இந்தியாவோட தேசிய மலர் எது? தாமரை தான் கரெக்டான ஆன்சர். அப்போ ஏ தான் கரெக்டான ஆன்சர், லோட்டஸ். 14வது கொஸ்டின், நேஷனல் அனிமல் ஆஃப் இந்தியா ஈஸ். இந்தியாவோட தேசிய விலங்கு எது அப்படின்னு கேட்குறாங்க. எது அப்படின்னா டைகர். பி புலி தான் கரெக்டான ஆன்சர். இந்தியாவோட தேசிய விலங்கு புலி. அதுக்கடுத்து 15வது கொஸ்டின், தீனிலாகி ரிட்டன் பை அப்படின்னு கேட்குறாங்க. தீனிலாகி எழுதுறது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் எழுதுனாங்க அப்படின்னா அல்ஃபைசல் அப்படிங்கிறவர் எழுதினார். அப்போ சி தான் கரெக்டான ஆன்சர். 16வது கொஸ்டின், ஹூ வாஸ் த குரு ஆஃப் சீக் ரிலீஜன்ஸ்? சீக்கோட மத குருமார் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா குருநானக். இப்போ பி தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து 14வது கொஸ்டின், ஹூ வாஸ் த குரு ஆஃப் புத்திசம்? புத்த மதத்தோட குரு யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா கௌதம புத்தர் தான் அவரோட குரு, புத்த மதத்தோட குரு. இப்போ பி தான் கரெக்டான ஆன்சர். 18வது கொஸ்டின், நேஷனல் பேர்டு டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவோட தேசிய பறவை எது அப்படின்னா பீகாக், மயில். இப்போ ஏ தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து 19வது கொஸ்டின், 1000 பில்லர் டெம்பிள் ஈஸ் லொக்கேட்டட் அப்படின்னு கேட்குறாங்க. 1000 பில்லர்கள் கொண்ட கோயில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா வாராங்கல்ல அமைஞ்சிருக்கு. அப்போ பி தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து 20வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். சோம்நாத் டெம்பிள் இஸ் லொக்கேட்டட் அட் அப்படின்னு கேட்குறாங்க. சோம்நாத் கோயில் எங்கே அமைஞ்சிருக்கு? எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா குஜராத்தில் அமைஞ்சிருக்கு. இப்போ பி தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து 21வது கொஸ்டின், எல்லோரா ஹேவ் இஸ் லொக்கேட்டட் அப்படி. எல்லார கோகை எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 22வது கொஸ்டின்,
விச் ஆஃப் தீஸ் ஆர் நாட் ஃபண்டமெண்டல் ஆஃப் நேஷனல் யூனிட்டி? கீழ்கண்டவற்றில் தேசிய ஒருமைப்பாட்டில் வந்து எது வந்து வராது அப்படின்னு கேட்குறாங்க. எது அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பு வந்து வராது. இப்போ சி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஒய் இஸ் த நேஷனல் யூனிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட்? தேசிய ஒற்றுமையோட அவசியம் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா அதாவது வந்து ஃபார் பீஸ் அண்ட் ஹார்மனி. இப்போ டி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். இப்போ நம்ம வந்து நேஷனல் இன்டகிரேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் இம்பார்ட்டன்ட் 23 MCQ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நல்லா வந்து புரிஞ்சிருக்கும்னு சொல்லி வந்து நினைக்கிறேன். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.